அடுத்தபடியாக சீமானவர்களின் தமிழ் பேச்சு மற்றும் போராட்டங்கள் வரவேற்பு பெற்றுள்ளதா? ஆம், வரவேற்பு 35%, வரவேற்பில் 30%, ஓரளவு 25%, காசோ 10% சொல்லப்பட்டிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் தமிழக நலன் சார்ந்து தனி கட்சி தொடங்கினால் சிறுபான்மையின மக்களிடையே போதிய வரவேற்பு பெற்றுள்ளதா? அதாவது அண்ணாமலை அவர்கள் 2-3 மாதங்கள் முன்பு தனி கட்சி விவாதங்கள் எழப்பட்ட போது, அந்த ஆய்வு எடுக்கப்பட்ட போது, இது எப்படி சாத்தியக்கூறார்கள், இந்து மக்களிடம் கிறிஸ்துவ மக்களிடம் உண்மை ஒரு ஆதரவு இருக்கு. ஏன்னா பாஜக சேர்ந்த தலைவராக இருப்பதால கிறிஸ்டின் முஸ்லீம் மக்களிடம் ஆதரவு இருக்கா இல்லைன்ற ஒரு தரவுகள் எடுக்கப்பட்ட போது, கிறிஸ்டின் முஸ்லீம் மக்கள் என்ன சொல்றாங்க, பாஜக இருக்கிறத விட்டு வெளியில் வந்தா கூட நாங்கள் ஆதரிப்போம், மக்கள் எடுத்துக்குவோம், பாஜக நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் சொல்றாங்க. அப்புறம் கிறிஸ்டின் முஸ்லீம் மக்களிடம் வரவேற்பு இருக்கிறது, ஆனால் பாஜக இருந்தால் இல்ல, பாஜக விட்டு வெளியே வந்தால் அண்ணாமலைக்கு வரவேற்பு அந்த சொல்லப்படுறாங்க. அப்படின்னு வரவேற்பு 40% சொல்லப்பட்டிருக்காங்க, வரவேற்புல 30% சொல்லப்பட்டிருக்காங்க, காசோ 22% சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் எதுக்காக எழப்பட்டதுன்னா, நாங்கள் ஆய்வு எடுக்கின்ற போது அப்போது பரபரப்பாக தனி கட்சி தொடங்குறார் என்ற ஒரு செய்தி பரவப்பட்டதனால் அது உண்மையிலே இப்படி விஜய்க்கிறாங்க அப்ப எடுத்தோம் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த போன பாட்டில் ஆய்வுல விட்டப்பட்ட இந்த ஆய்வுல என்னன்னா எடுக்கிற போது இந்த அண்ணாமலை பற்றி வந்ததால இந்த கொஸ்டின் வைக்க வேண்டியதாச்சு. இந்துக்கள் மத்தியில் அவங்களுக்கு பரவலாக வரவேற்பு, அதுல இதுல கிறிஸ்டின் முஸ்லீம் மத்தியில் இப்படி ஒரு கட்சி ஆரம்பிச்சா வரவேற்பு அவர்கள் கேட்கிற போது வரவேற்பு இருக்கிறது, பாஜக விட்டு வெளியில் வந்தால் வரவேற்பு இருக்கிறது, அவர் தெரியாம போய் பாஜக மாட்டிட்டான்றது மக்களுடைய கருத்தாக இருக்கிறதா பார்க்கலாம்.